ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை 2 சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். அவர் யெகோவாகிறே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக. ஜிப்சி ஸ்மித் என்கிற ஒரு பெரிய எழுப்புதல் பிரசங்கியார். அவர் தன்னுடைய சாட்சியில் ஒன்றை குறிப்பிடுகிறார். அவர் சிறுவனாக இருந்தபோது ஒரு கிறிஸ்துமஸ் நாள் அன்றைக்கு அவங்க அப்பாட்ட கேட்டாப்பா, நம்ம வீட்டில் இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல் சாப்பாடு? வீட்டில் ஒன்றுமே இல்லை, வறுமை, கஷ்டப்பட்ட குடும்பம். சந்தை வெளிகளில், பொது இடங்களில், ஆட்கள் கூறிட இடத்துல வயலின் வாசித்து பிள்ளைகளை பாட வைத்து அதில் கிடைக்கிற வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவரை ரட்சித்தார். ரட்சித்த போது அவர் பிச்சை எடுக்க மனதில்லாமல் முடிந்த எளிய வேலைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். வருமானம் குடும்பத்துக்கு போததாக இருந்தது. ஜிப்சி ஸ்மித் சிறுவனாக இருந்தபோது கேட்டார், இன்னைக்கு என்னப்பா நமக்கு சாப்பாடு? மனதில் ஓடிச்சு, மறுபடியும் நம்ம அந்த தொழிலை செய்திடலாமா? அதில் நல்ல வருமானம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்ன, மனுஷன் கையேந்தாதே. அவர் சொன்னாராம், அவர் யெகோவாகிறே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாரும் பார்க்கலும் நல்ல சாப்பாடு ஆண்டவர் தருவார் என்று சொன்னார். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இவரை அறிந்த அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மிஷனரி ஒரு 4-5 ஆட்டு தொடை நல்ல உணவுகள் பதார்த்தங்களை கொண்டு செழிப்பாக கொடுத்துட்டு போனார். அதை ஜிப்சி ஸ்மித் தன்னுடைய குறிப்பில் அதை எழுதியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு நல்லவர், தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட மகன் கேட்கிறான், பலி செலுத்த போறாங்க, அப்பா நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, விறகு இருக்குது, பலி செலுத்த ஆட்டுக்குட்டி எங்கே? ஆட்டுக்குட்டி எங்கே? பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் யெகோவாகிறே. ஒன்னும் இல்லைன்னு கலங்குறீங்களோ? ஆண்டவரை சொல்லுங்க, விசுவாசிங்க. ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் குளங்கள் எல்லாம் நிரம்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஜிப்சி ஸ்மித்துக்கு மாத்திரமல்ல ஒரு கர்த்தர், உங்களுக்கும் கர்த்தர். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதங்களை தருவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், அறிக்கையிடுங்கள், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார் என்று மன நிறைவோடு வாழுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து குறைவு நிறைவாய் வாழ உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.